Business Max plus 2 4.31. Solve the following homogeneous differential equations. X dy by dx is equal to x plus y. dy by dx ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு x plus y அந்த x இந்த பக்கம் வந்தால் divided by x ஆகிடும். x plus y by x. y is equal to vx அப்படின்னு வச்சாக்க v மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx equal to v இன்ட்டு எக்ஸுக்கு ஒன்று வரும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dx. இந்த dy by dxக்கு பதிலாக v ப்ளஸ் எக்ஸ் dv by dx போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இருக்குது. அதில் எக்ஸுக்கு எக்ஸ் வச்சுருங்க ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக vx பை எக்ஸ். எக்ஸை காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் வி, அப்போ கீழே எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ். இந்த வி அந்த பக்கம் போனால் மைனஸ் வி ஆகும். ப்ளஸ் வி மைனஸ் வி கேன்சல் ஆகிட்டால் 1 வந்துடும். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். அந்த டிஎக்ஸ் மேலே போய் எக்ஸ் அந்த பக்கம் போகும்போது கீழே வந்துடும், வெறும் டிவி இருக்கும். அப்போ அதை இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரல் டிவி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸு. டிவி இன்டகிரேட் பண்ணால் வி வரும். 1 பை எக்ஸ் வந்து லாக் எக்ஸ் வந்துடும். கான்ஸ்டன்ட் இந்த லாக் வரதுனால லாக் சி ஒன்று வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம். வி இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி ஒன்று இருக்கிறதுனால ஆடிங்காக இருக்கிறதுனால மல்டிப்ளையாக கன்வெர்ட் ஆகிடும். லாக் எக்ஸ் இன்ட்டு சி ஒன்று ஆகிடும். விக்கு பதிலாக நம்ம விக்கு அங்கே முன்னாடி வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ வி வச்சுக்கிட்டால் அந்த எக்ஸ் அந்த பக்கம் போனால் ஒய் பை எக்ஸ் ஆகிடும். ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் சி ஒன்று வருது. அந்த பக்கம் இருக்கிற லாகை ரிமூவ் பண்ணால் இ பவர் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு சி ஒன் வந்துடுச்சு. அந்த சி ஒன் இந்த பக்கம் வந்தால் 1 பை சி ஒன் இ பவர் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. 1 பை சி ஒன் இஸ் ஈக்குவல் டு சி ஒன் வச்சுக்கிட்டா கூட சி இ பவர் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் ஆன்சர்.